வணக்கம். இந்த நாள் ஆரம்பிக்க போகுது. ஓகே, தூக்கமே இல்லைங்க. ரூமெல்லாம் பகல் நேரம் ரெஸ்ட்டு, நைட்டு தானே டியூட்டி. வேர்த்து ஓடுது, தூக்கம் வர மாட்டேங்குது. நேற்று நாளில் தூங்கிட்டேன். இன்றைக்கி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் தூங்கினேன். பயங்கரமான அசதி. இந்த கோரிங்கை போட்டது கையை இறுக்கி மூட முடியல. கோரிங்கை போட்டு ஐஸோட ரொட்டி வீசின இந்த கால வியாபாரத்துக்கு கெத்து தான் நம்ம கடையில். நாம அது ஒரு கெத்துங்க. சரி, ஓகே, போய் கொஞ்சம் வெளியே போய் காற்று வாங்குவோம். இந்த டோரை திறந்தால் வெளியே போயிடுவோம். நான் மாஸ்டர் வேலை பார்த்துட்ருக்காரு, நம்ம தமிழ்நாட்டு ஆள் தான். அவர்கிட்ட ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு வெளியே கொஞ்சம் நேரம் நின்று காற்று வாங்குவோம். நேற்று தேங்காய் தேடி பார்த்தேன், பக்கத்தில் கடைகளில் கிடைக்கல. இன்றைக்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு காலையில் சாப்பிடலைங்க. பசிக்கலை. காலையில் இங்கே வந்து குளித்த உடனே பசிச்சுது. அப்புறம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். கொஞ்சம் நேரம் தூங்கினதுக்கப்புறம் பசிக்குது. ரொம்ப நேரமாக போகுது. மணி இப்போது 5:30, கரெக்டாக 5:29. 8 மணிக்கு வேலைக்கு போகணும். இப்போ ஏதாவது சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு ஏதாவது ஜூஸ் கீஸ் வாங்கி குடிப்போம். தண்டாகமாக எடுத்துக்கிட்டு இருக்கு. நைட்டெல்லாம் அவ்வளோ தண்ணி குடித்தாலும் வேர்த்து ஓடிடுங்க. சொல்லப்போனால் யூரின் போனால் ரெட் கலராக போகுதுங்க. இப்படியே போச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோரிங்கி ரொட்டிலாம் அட்டி நொறுக்கும். நைட்டு கோரிங்கி தான் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, அது சாவட்டியாக இருக்கும். கெத்து தான். ஆனால் ஒன்றுக்கு போகும்போது இந்த கலரில் போகுது. அது உடம்பு கெடுதல். 100+ ஒன்று இருக்குது, அது குளுக்கோஸ் மாதிரி. அதை வாங்கி குடிப்போம். ஓகே, இதுதான் அந்த 100+. அதுவே சின்னது. இது கூலிங் இல்லை போல். ஸோ சேட். கூலிங்காக இருக்கும். அவன்கிட்ட கேட்போம். இங்கே பாருங்கள், மாசா, பெப்சி, கோகோலா எல்லாம் 7up. அது இந்தியாவில் பார்த்த மாதிரி இருக்குது. இதுவும் 100+ தான். அந்த டின்னில் இருக்கிறது இதுவும் 100+ தான். இதில் வேறு ஃப்ளேவர்ஸ். அப்படியே பக்கத்தில் மேலே தான் கடை. வெளியே சைடில் மேலே தான் ரூமு, பக்கத்தில் தான் கடை. இதுதான் மலேசியா கம்பம்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமம், ஊருங்க. இது வந்துட்டு மலேசியாவில் ஊர் மாதிரி. நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கு? அது வந்தால் இந்த லைனுக்கு வருவாங்க. அவங்க கூட ரவுண்ட்ஸ் வரவங்க தான் வருவாங்க. இது வந்துட்டு மலேசியா மலாய் மக்கள் வாழக்கூடிய பகுதி. இப்போ ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு ஊர் மாதிரியே இருக்கா காரு. பார்த்து போங்க, ஊர் மாதிரியே இருக்கா. இது வந்துட்டு கம்பம்னு சொல்லுவாங்க, ஊர். உள்ள என்ட்ரி ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு மலேசியாவுக்குள்ள? நான் 2024 ஸ்டார்டிங்கில் வந்தேன். February 5 என்னுடைய கால் தட்ட மலேசியா மண்ணில் பதிக்கப்பட்ட நாள். வரலாறு. 3 பேரத்து என் பேரத்துக்கு அடிச்சுட்டு அப்போ 16% பேரை உங்கள் பேரை அடிச்சுட்டாங்களா? பேர் தான் கொடுத்தவர். நம்ம ஊர்லலாம் கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டு மாதிரி இங்கே வந்துட்டு ஃபுட்பால் விளையாடுற கிரவுண்டு. ஒரு பேர் பார்க்கத்தானே நைட்டு வராங்க. அதான் நைட்லாம் பேய் மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கத்தில் ஆப்போசிட்ல இருக்குல்ல, அந்த கடை பார்த்தா கோசமாக கிடக்கு. நம்ம கடை பார்த்தா நைட்டு கோரிங்கை போட்டு மாய மாட்டேங்குது. 3 மணி வரைக்கும் அடிக்கிறாங்க அடி. அதுக்கப்புறம் அதெல்லாம் கோரிங் பற்றி ரொட்டி பற்றி நான் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு முடிய மாட்டேங்குது. இன்னைக்கெலாம் 1 மணி நேரம் தான் தூங்கினேன். உடம்பு தான் டயர்டு, கொஞ்சம் அது எதுன்னு மைண்ட் அப்செட்டு, தூக்கம் வரல. ஓகே நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வேலைக்கு போகணும். வீட்டிலேருந்து நிம்மதி இல்லாத செய்திகள், சும்மா சண்டை சச்சரவு பிரச்சனைகள்.
நிம்மதி இல்லாமல் இப்போ போய் டெய்லி போய் வேலை பார்க்குறது 12 மணி நேரம் சும்மா கிடையாது, செம்ம கஷ்டமாக இருக்கும். டெய்லி போய் வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, போர் அடிக்குது. இதில் இவங்க வேறு நிம்மதி இல்லாமல் பண்ணுறது சரியான டென்ஷன் ஆகுது. இப்போ ஒரு நிமிஷம் தான் இருக்குது, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உள்ளே போய் இப்போ புதுசாக வேலை செய்யணும். தண்ணி குடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஒன்றுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்காது. இவங்க இடையில இல்லாத வேலையை போட்டு காமிச்சிருக்காங்க. எங்கள் அப்பாவோட தண்ணியை போட்டுட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து, வாரம் இதே தான் பஞ்சாயத்து. அதை தம்பி சாப்பிட்றதுக்கு சொந்தமாக போட்டுட்ருக்காரு போரிங். அது டீ மாஸ்டர். இவ்வளோ நேரம் கோரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ மணி 4:30. இதுக்கப்புறம் ரொட்டி போட்டு ஸ்டாக் வைக்கணும். மணி கரெக்டாக காலையில் 10:30 மணி. இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு ஒரு ரொட்டி தூள் கொண்டு வந்தேன், முட்டை ரொட்டி 1 சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். இன்றைக்கி சீக்கிரம் வீடியோ எடிட் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணணும், ஸ்கெடியூல் பண்ணணும். மணி காலையில் 10:30 மணி. ஒரு வாரம் லீவா? இப்போ இந்த ரம்ஜான் வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு ஏதோ ஒரு வாரம் லீவில் இருக்காங்களா எல்லோரும். கூட்டம் சாகடிக்குது. நல்லா தான் இருக்குது. இங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் அப்படியே நம்மளோட தொழில் திறமையில் வேகத்தில் நம்மளோட ஸ்லோவாக இருக்காங்க. கம்மி, நம்ம ஒரு மாஸ்டர், கெத்தாக தான் இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த வேலைக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி. கெத்து அதிகமாக இருந்தாலும் வேலைப்பளு அதிகம், அதுதான் அதோட கெத்து. கொஞ்சம் காலையில் வள்ளி இப்போ தான் உட்காந்துருக்கேன். இப்போது 2.25 மணி நேரத்துக்கு மேலே நான் ஓட்டி பார்த்துருக்கேன். ஆனால் 2 மணி நேரத்துக்கு தான் ஓட்டி கொடுத்துருக்காங்க, ஓகே. ஆனால் ரெஸ்ட்டே இல்லாமல் பயங்கர சாவடி. மொத்தம் 14.5 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன். வீடியோ எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதுக்கு வரும் பாருங்க, அந்த நேரத்துலலாம் தூக்கமாக கண்ணு இழுக்கும். இப்போ வெயில் ஏறிடுச்சுன்னா ரூமெல்லாம் அனலாக இருக்கும், கழுத்தெல்லாம் வேர்த்து ஓடும். இந்த நாள் எந்த ஒரு குடிப்பதையும் இல்லாத ஒரு நாளை நான் கடந்துட்டேன். டயர்டாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறதுல சில பேர் வந்து தண்ணியை போட்டு தான் படுத்துருக்காங்க காலையில். அப்படிலாம் நான் காரணம் காமிச்சு பிடிக்காம எந்த ஒரு குடிப்பதையும் இல்லாத ஒரு நாளை நான் அந்த நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எக்காரணத்துக்குள்ள எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சாப்பாடு பண்ணுங்கள் போதும். ஐயோ.